ஸ்டிக் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பாம்பு வந்துட்டு நீங்கள் உயிரோடு பிடிச்சிட்டு வெளியே போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான காரியம். நம்ம வந்து அப்படி நினச்சாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கள் வந்து விட மாட்டாங்க, பெரிய தடி தூக்கிட்டு வந்து அதை பொழந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தது அப்படின்னா அழகாக பாம்புக்கு சேதாரம் இல்லாமல் நம்மளுக்கும் சேதாரம் இல்லாமல் அது எந்த சந்து பொந்து இந்தி எடுக்கல இருந்தாலும் சரி இது சொயின்னு உள்ள விட்டு டப்பக்கன்னு பிடிச்சி அப்படியே வெளியிலிருந்து வெளியே விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தென்னை மட்டைகள், இந்த மாதிரி கூச்சி வச்சிருக்கிற தென்னை மட்டை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன போதல், இந்த மாதிரி கோழி செட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடுக்கான இடத்துல போய் பாம்பு உட்காந்துட்டாலும் ஒரு கொஞ்சோண்டு பார்த்து பாம்புக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த சந்துக்குள்ளே பாருங்க இது எவ்வளோ சிறுசாக்குன்னு பாருங்கள், அதிகபட்சம் ஒரு 2.5 அடி ஹோல்ஸ் இருந்தால் போதும். இது அழகாக உள்ளே விட்டு பாம்பு அழகாக பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கும் பாதுகாப்பாக பாம்புக்கும் பாதுகாப்பாக கொண்டு போய் அப்புறப்படுத்திடலாம். இந்த வீடியோவின் வாயிலாக நான் அதை தான் சொல்ல வரேங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து இன்றைக்கி ஸ்னேக் கேச்சர் ஸ்டிக் நம்ம கையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஸ்னேக்கை பிடிக்கிறது, இது எப்படி கையாளுறது, இதோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டிக் வந்து என்னோடது இல்லைங்க, என்னுடைய நண்பர் கார்த்தி அவர் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஸ்டிக்கு தேவையில்லை, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பாம்புகளை பிடிச்சி கையாண்டுருக்கிறேன். ஸோ அது வந்து பெருமையாக சொல்லக்கூடாது, யாரையும் வந்து அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நானும் வந்து முனைப்போடு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தோட்டம், அதாவது உழவில்லா விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா புதர் மண்டி இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம வீடியோலலாம் நான் காமிச்சிருக்கிறேன் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, இந்த மாதிரி பண்ணை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பாம்பு தொல்லை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு பாம்பு எதுவும் கிடைக்கல, இது பிடிச்சி காமிக்கிறதுக்கு, அதனால் ஒரு செயற்கை பாம்பு வந்து நம்ம இதில் பிடிச்சி காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கடைசியில் ஏற்கனவே 1 வருடத்துக்கு முன்பு நம்ம பாம்பு பிடிச்சது, பாம்பு துரத்திட்டு ஓடுனது, விரட்டிட்டு ஓடுனது, ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேச்சர் ஸ்டிக்குங்க. இதோட கம்பெனி வந்து ஃபால்கான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நிறைய பிராண்ட் இருக்குது, நீங்கள் அமேசானில் தேடி பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து 6 ஃபீட் ஸ்னேக் கேச்சர் ஸ்டிக்குங்க. இதிலே வந்து 4 அடி 3 அடி அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தோட்டம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண்ணை செட்டப் வச்சுருக்கீங்கன்னா, பாம்புகளை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கையாண்டது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு 6 ஃபீட் ஸ்னேக் கேச்சர் ஸ்டிக் வாங்குறதா நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் யாரையும் வந்து ஸ்னேக்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்ல வரல. ஏன்னா ஸ்னேக் அப்படிங்கிறது, அதாவது பாம்பு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் என்ன வேணால் பண்ணும், எப்படி வேணால் திரும்பி கொத்தக்கூடியது. அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய வீடியோ பாருங்கள். இல்லை இந்த மாதிரி அரசு துறையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக்கு கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு கருத்தரங்கம் போடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் கலந்துக்குங்க, அது எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாம்பு வந்துட்டு நம்மளை தேடி வந்து எந்த பாம்பும் நம்மளை கடிக்க போகிறது கிடையாது. ஏதோ 1000ல் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம தான் அது இருக்கிற இடத்துக்கு தேவையில்லாமல் போய், தேவையில்லாமையோ தேவையாகவோ அங்கே போய் அதை மிதிக்கும் போது, அது பக்கத்தில் போகும்போது அது தற்காப்புக்காக அதை நம்மளை கொத்தி வச்சிடும். ஸோ இதுதான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட ஸ்னேக் கேச்சர்கள் தான் வந்து பாம்பு கிட்ட கடி வாங்கி அதிகப்படியாக இறக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதிகப்படியான கையாளுறது, அந்த ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தான் வந்து அடிக்கடி பாம்பு போய் அணுகிறதுனால அவங்களுக்கு தான் வந்து இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து ஸ்னேக் கேச்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கிரேடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுல, அதனால் வந்து ஹூக்கு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து அள்ளி எடுத்துகிட்டு வர மாதிரி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒத்து வரும், நம்மள மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இது ஒத்து வராது. ஸோ இன்றைக்கி நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா இதில் ஸ்னேக் பிடிக்கும்போது, அதாவது பாம்பு பிடிக்கும்போது இது பாம்புகளுக்கு வந்து பெரிய எந்த சேதாரமும் ஆகாதுங்க. ஏன்னா இது வந்து விசை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அது வந்து ரொம்ப கடினமாக பிடிக்காத அளவுக்கு தான் இதில் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாம்புகளுக்கு எந்த டேமேஜ் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே லிவர் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங் ஆக்ஷன் லிவர். உள்ளே வந்து ரோப்பு கிடையாது, கனெக்டிங் ராடு. அதாவது நீங்கள் ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு தான் இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த crocodile கிளிப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து வேலை செய்யும். நீங்கள் எப்படி பாம்பு பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். அவசரத்துக்கு பாம்பு எது இல்லை, அதனால் ஒரு செட்டப் பாம்பு வச்சுருக்கிறேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை கொண்டாப்பா. ஸோ பாம்பு இல்லாத காரணத்தினால நீங்கள் இதை பாம்பாக நினச்சிக்கங்க. இதுதான் வந்து பாம்போட தலை, இதுதான் வந்து பாம்போட தலை. இது வந்து பாம்பு வந்துட்டு ஒரு 6 ஃபீட் இருக்கிற ஒரு பாம்பு. ஸோ இது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்றைக்குமே பாம்பு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அதோட நடுப்பகுதியிலையோ இல்லை வால் பகுதியிலையோ பிடிக்கக்கூடாது. அதோட தலை எங்கே இருக்கோ அந்த தலைக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல, அதான் நான் காமிக்கிறது உங்களுக்கு சரியாக தெரியுதா, இந்த இடத்துல தான் பிடிக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல பிடிங்க. நான் வந்து இந்த வீடியோவில் பாம்பை பிடிச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு போய் தூரம் கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் கண்டிப்பாக அவசியம். நம்ம பாம்பு பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டப்பாக்குள்ளே போடுறதுக்கு இன்னும் தகவல் நிறையா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் நிறைய எடுக்கணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருக்கும்போது திருப்பி நம்மளை பாம்பு கடிக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமைஞ்சு போயிருங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தது அப்படின்னா, இல்லை பாம்பை பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே இந்த ஸ்டிக்கோடு தூக்கிட்டு போய் ஒரு 50 அடியோ
ஒரு 100 அடியோ அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து நான் அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாம்பை பிடிச்சி டப்பாக்குள்ளே போடுறதை வந்துட்டு நான் வந்து முதல் முறையாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க. அதுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்யணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கில் வந்து எந்த மாதிரியான பாம்புகளை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னா சாரை பாம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ரேட் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது மனுஷனை பார்த்தாலே பதறி அடித்து ஓடி போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம கவலையே படணுங்கிறதில்ல. நீங்கள் இந்த ஃபூட்டில் இந்த ஸ்டிக்கில் பிடிக்க கூட முடியாது. நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரே செகண்டில் ஓடி போயிடும். ஸோ அதனால் வந்து அதை பற்றி கவலை இல்லை. நம்ம இதில் பிடிக்கக்கூடிய பாம்புகள் அப்படின்னா வெறும் 3 வகை தானுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெட்டக்கல் கோப்ரான்னு சொல்லுவாங்க, நாகப்பாம்பு. அதுக்கப்புறம் வந்து கிங் கோப்ரா. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெருசாக இல்லை, மலைவாழ் பகுதியில் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. நம்ம தோட்டத்துக்கு வரது மட்டும் தான் நம்ம கையில் போகிறோம். அந்த விதத்தில் கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு இந்த 3 மட்டும் தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த 3 தான் வந்து மனுஷனை பார்த்தோன்னா தலை தெறிக்க ஓடாது, பக்கத்துலேயே இருக்கும், எழுத்து நின்றுக்கும். ஸோ அதனால் வந்து அதில் ஈஸியாக பிடிச்சிடலாம். பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதுங்களா? அதோட தலைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு அளவுக்கு ப்ரெஷ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படியே பிடிச்சி நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது இப்படி பிடிச்சி இதே மாதிரி ஒரு இதை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு 50 அடிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் இந்த பாம்பை கொண்டு போய் கீழே வச்சு விட்டுட்டு தள்ளி வந்துட்டிங்கன்னா போதும், பாம்பு அது வாட்டுக்கு போயிடும். பாம்பை வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து அடித்து கொண்டுற வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரியான எலிகளை வந்துட்டு முழுவதும் அழித்து ஒழிப்பது பாம்போட கையில் தான் இருக்குது. ஸோ பாம்பை நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து காலி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து எலி பெருக்கம் அடைஞ்சிடும். இந்த மாதிரி தென்னந்தோப்பு இருந்ததுன்னா மேலே குரம்பையை கடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து எலி நல்லா வேலையை செஞ்சு விட்ரும். ஸோ அதனால் வந்து உணவு சங்கிலியில் ஒரு மைய புள்ளியில் இருக்கிற பாம்புகளை வந்து தயவு செஞ்சு யாரும் அடித்து கொண்டுறாதீங்க. இந்த ஃபெல்கன் ஸ்னேக் கேட்ச் ஸ்டிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1450 இல்லை ஒரு 1500 இந்த ரேஞ்சில் கிடைக்கு. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 6 ஃபீட் உள்ள இந்த ஸ்டிக்கை வந்து தேர்ந்தெடுங்க. பில்டு குவாலிட்டியெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, எந்த விதத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக வேணும் அப்படின்னா இந்த கம் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்னேக்கு பைட் ஷூ அப்படின்னு சொல்லி இருக்குது ஆன்லைனில். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா தான் வருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முழங்கால் வரைக்கும் கூட அது பாதுகாப்பு கொடுக்கும். மேக்ஸிமம் பாம்புகள் கடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதத்தையும் பாதத்தொட்டு அதிகபட்சமாக ஒரு 1/2 அடி மேலே தான் பாம்பு கடிக்கும். ஏன்னா நீங்கள் போய் மிதிக்கிறது அங்கே தான் மிதிப்பீங்க, வாழை மிதிச்சிங்கன்னா திரும்பி அது அங்கே தான் கடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்னேக் பைட் ஷூ நீங்கள் வாங்கி போட்டாங்க கூட ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பை லிங்க் அப்படிங்கிறது அமேசானில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் வந்து போன வருடம் வந்து ஒரு சாரைப்பாம்பு நம்ம கொடிச்செடுக்கில் வந்துருச்சு. சாரைப்பாம்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை கையில் பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறதில்ல. சும்மா ஜஸ்ட் ஒரு விளையாட்டாக மட்டும்தான் அந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வந்து முன் மாதிரியாக பாம்புகளை வச்சுட்டு விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதையெல்லாம் காமிக்கிறதில்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.